தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணற்றவர்க்கு இறைவா போற்றி என் சிந்தனையில் சிவனிற்கு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன் பாண்டிய மண் ஆட்சி காலத்தில் ஒரு குன்றை குடைந்து அதிலிருந்து செதுக்கப்பட்ட சிலைதான் நம் விநாயகர் தெய்வ சிலை. அதுவே கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி சிலை. இந்த சிலை உலகில் 2 இடத்தில்தான் உள்ளது. ஒன்று நம் இந்தியா தமிழ்நாட்டில் பிள்ளையார்பட்டி விநாயகர் சிலை, மற்றொன்று ஆப்கானிஸில் காலா கணேசா ஆலயம். இது நாம் பார்ப்பது ஒரு அதிசயம். இந்த ஆலயத்தில் உள்ள விநாயகருக்கு 2 கரங்கள் மட்டுமே உள்ளது, வேறு எங்குமே கிடையாது. மற்றொரு விஷயம் என்னவென்றால், இந்த ஆலயத்தின் கோபுரம் தெப்பக்குளத்தில் நிழல் விழுவது அது மற்றொன்று ஒரு அதிசயம். இன்னொரு அதிசயம் என்னென்றால், நாம் பொதுவாக எல்லா இடத்திலும் விநாயகரை பார்த்திருப்போம். ஆனால் இங்கு உள்ள விநாயகருக்கு மட்டும் தும்பிக்கை வலது பக்கமாக இல்லாமல் இடது பக்கமாக இருக்கும். இது இன்னொரு அதிசயம். இப்படி விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி ஒரு புராண ஒரு கதை. அதாவது தேவர்கள் அசுரர்கள் பார்க்கடலை கடந்து அமிர்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வாசுகி என்ற ஒரு பாம்பை கயிறாக இழுத்து அதை பிழிந்த போது பார்க்கடலில் 5 மரங்கள் தோன்றியது. அதில் ஒன்று கற்பக மரம். இந்து சமய நம்பிக்கைப்படி தெய்வலோகத்திலுள்ள அந்த மரத்தடியில் நின்று தேவர்கள் கேட்கும் வரத்தை அந்த மரம் கொடுக்கும் என்பது ஒரு நம்பிக்கை, புராணம் சொல்லப்படுகிறது. அதேபோல் நம் தமிழ்நாட்டில் உள்ள கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி, அங்கு சென்று அந்த விநாயகரை நம் வழிபாடு செய்து நம் கேட்கும் வரங்களை அவர் கொடுப்பார் என்பது இன்னொரு நம்பிக்கை. இது புராணம் சொல்லப்படுகிறது. இந்த சிலையை செதுக்கியவர் பரண கோண பெருநாதன் என்கிற ஒரு சிற்பி. அதை செதுக்கிய போது அவருடைய கையெழுத்து செதுக்கி உள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த கல்வெட்டுகள் அந்த ஆலயத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது. இதை நாம் போனால் அங்கு கவனித்து பார்க்க வேண்டும். நாம் பார்ப்போம். நீங்களும் சென்றால் பாருங்கள். சில விஷயங்களை நாம் சென்று பார்த்தால்தான் அது என்னவென்று தெரியும், அல்லது படித்தால்தான் நமக்கு தெரியும். ஏதோ அந்த விநாயகர் பெருமான் எனக்கு கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு. நான் படிக்காதவன், ஞானம் இல்லாதவன்.